ஹலோ ஃபேம்ஸ், நல்லா மணக்க கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்கும், தெருவே மணக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு வடை சட்டி வச்சுட்டு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கத்திரிக்காயும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. எனக்கு தேவைப்படுது, நான் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும், பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொல்லி கருவாடு சுடுதண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் கரைச்சி. உப்பு தேவைப்பட்டால் மட்டும் போடுங்க, நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டிருக்கிறேன். குழம்பு நல்லா இந்த ஸ்டேஜில் கொதித்து வரும்போது உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு ருசி பார்த்துட்டு எல்லாம் கத்திரிக்காயும் கருவாடு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ந்து வெந்து அந்த மணமே தெருவே மணக்கும். இந்த கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் குலைவாக இருக்கிற சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. மணக்க மணக்க சமைங்க, மனசார சாப்பிடுங்க.